சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணோசை ஆராதனை நேரம். வணக்கம் நேயர் சகோதர சகோதரிகளே, ஞாயிறுதோறும் பிற்பகல் 4 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற்றலாம். festaudio.net என்னும் இணையத்திலே ஒளி வடிவாகவும், ஸ்மார்ட் போன்ஸ் தொலைபேசியிலே LTR.FM வாயிலாகவும், வைஃபை வானொலி வாயிலாகவும் ஒலி வடிவாக கேட்டு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். விண்ணொளி எனும் எமது அனுதின காலை சிந்தனை நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். அதை தவிர வியாழக்கிழமைகளிலே மாலை 5 மணிக்கு விண்மலர், சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற அரை மணி நேர நிகழ்ச்சிகளையும் கூட பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 4 மணிக்கு ஹோலி காட் என்னும் டிவியிலும் எமது அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை பார்த்து பயனடையலாம் என்பதையும் அறிய தர விரும்புகிறேன். நல்லது. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்க ஆராதிக்க போறோம் ஆண்டவரை. முதல் பாடலை அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பாடல். யெகோவா ஈரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவர். சிலுவையில எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டிருக்குது. அதோட கஷ்டமா இருக்கட்டும், உங்களோட நோய்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது பார்த்து கொள்ளப்படுது. நாங்க பாட போறோம் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், பலதரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், பலதரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா சிறப்பாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சிறப்பாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. தீங்குகள் நேராமல் காத்திடும், பலங்கரத்தால் என்னை தாங்கிடும் என் தேவனே. சட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், பலங்கரத்தால் என்னை தாங்கிடும் என் தேவனே. சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. யெகோவா எனக்கென தந்திடும், பலதரம்
யெகோவா ஈரே ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சுவாமி. ஒரு நாமம் மேன்மையானது ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விட்டுகிற தேவன் ஆண்டவரே சுவாமி. அமர்ந்த தண்ணீரை கூட எங்களை இளைப்பார பண்ணுகிற தேவன் ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாமம் மேன்மையானது ஆண்டவரே சுவாமி. இது எங்களுக்கு துணையா இருக்கிற போது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா. நன்றி. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கோரஸ் பாட போறோம். கர்த்தர் பெரியவர். அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர்களோட வாழ்க்கையில எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவர் ஆண்டவரே சுவாமி. நீங்கள் மாறாத தேவன் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. என் தேவன் என் குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவில் சம்பூர்ணமாய் நிறைவேற்றுகிறவராக இருக்கிற ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றால் தேவரீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அடுத்த பாடலை பாட போறோம். நன்றி நன்றி என்று வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து துதிக்க போகிறோம். ஆனால் இனிமேலும் செய்ய போற நன்மைகளை எண்ணி துதிக்க போறோம். வாழ்க்கையில் இது நடக்கும் சொல்றவர்கள்
ஆண்டவரே சுவாமி நன்றி ஆண்டவரே நடக்க போறதுக்காக சொல்லி துதிக்க போறோம். கர்த்தாவே சுவாமி உம்முடைய நாமம் எல்லாவற்றையும் சொல்லி நாங்கள் துதிக்க போறோம். கர்த்தாவே இது இந்த வாழ்க்கையில் நடக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி. நன்றி 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 ஐயா. 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 யெகோவா நீரே பார்த்து கொண்டீரே. யெகோவா நீரே பார்த்து கொண்டீரே. குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவீர். நன்றி 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 ஐயா. 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 யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம். யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம். வியாதிகள் எனக்கில்லையே. இனி வியாதிகள் எனக்கில்லையே. நன்றி 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 ஐயா. 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 யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர். யெகோவா ஷம்மா கூடவே இருப்பீர். தனியாக விட மாட்டீர். என்னை தனியாக விட மாட்டீர். நன்றி 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 ஐயா. 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 யெகோவா நீசியே ஜெயம் தந்த தெய்வம். யெகோவா நீசியே ஜெயம் தந்த தெய்வம். தோல்விகள் எனக்கில்லையே. இனி தோல்விகள் எனக்கில்லையே. நன்றி 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 ஐயா. 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 நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி.
இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற போற ஆண்டவரே சுவாமி, நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே சுவாமி, இந்த பிசினஸ் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த படிப்பை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே சுவாமி, இந்த வேலை ஸ்திரத்தில் எனக்கு உயர்வை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. என்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே பார்த்து கொண்டார். அந்த நிச்சயத்துக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. கைகளை உயர்த்தி பாட போகிறோம். நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்வில். நன்றி சொல்வேனே, நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி சொல்வேனே என் இயேசுவே, நன்மை செய்தீரே என் வாழ்விலே. நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இது எல்லாவற்றையும் சந்திக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்க போறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் உயர்ந்த தேவன் ஆண்டவரே சுவாமி. நீர் மாறாத தேவன் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே சுவாமி, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடியா இருக்கிற ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இது எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. எங்களை மீட்க வந்த இரட்சகர் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. துதிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி. The splendor of the King, clothed in majesty, let all the earth rejoice, let all the earth rejoice. He wraps himself in light, and darkness tries to hide, and trembles at his voice, and trembles at his voice. He's our God, sing with me how great is our God. All will see how great is our God. Age to age he stands, and time is in his hand. Beginning and the end, beginning and the end. God and three in one, Father, Spirit, and Son, Lion and the Lamb, Lion and the Lamb. Let's lift up our hands and praise God. He's our God, sing with me how great is our God. All will see how great
நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமமே மேன்மையானது ஆண்டவரே சுவாமி. You are the name above all names. You are worthy to be praised. Hallelujah. நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம். You are the name above all names. You are the name above all names. You are worthy of all praise. And my heart will sing how great is our God. You are the name of all names. You are the name above all names. You are worthy of all praise. And my heart will sing how great is our God. How great is our God. Sing with me, how great is our God. All will sing how great is our God. Hallelujah. நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. We give you all the praise ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. You are the exalted king ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. நன்றி ஆண்டவரே சுவாமி. துதிக்கிறோம் அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. Thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. Hallelujah. நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கின்றோம் ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ துதிக்க பாத்திரரா இருக்கிற ஆண்டவரே சுவாமி. கேருபீன்கள் சேராபீன்கள் எப்பொழுதும் போற்றி பாடுகிற பரிசுத்தர் ஆண்டவரே சுவாமி. நீங்கள் சிங்காசனத்திலே வீற்றிருந்து ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. உடைய ராஜரீகம் மாறாதது ஆண்டவரே சுவாமி. அது என்றைக்கும் நிலையானது ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹalleluya. துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கணமும்
உமக்கே தேவா உமக்கே புகழும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கைகளை வைத்து பாடுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. துதிக்க பாத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் புகழும் உமக்கே ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இந்த வாழ்க்கை கூடாக மகிமைப்படுகிறது உம்முடன் நாமம் ஒன்றே ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. இடங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவரே கோணலானவர்களை செவ்வையாக்கி ஆண்டவரே கரடு முரணாக்களை சமமாக்குற தேவன் ஆண்டவரே சுவாமி. நன்றி ஆண்டவரே சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி என்று துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு பொழுதும் வெறுமையாய் திரும்பி வராதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, பெய்கிற மழை எப்படியாக பூமியிலிருந்து பலன்களை கொண்டு வருமோ அதே வண்ணமாக உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் செய்யும் என்று ஏசாயா 55 நீங்க சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் செயல்பட போகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Father. ஏசாயா 55 உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you Father. அந்த பின்பகுதியிலே பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிற என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிற நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அது அவர் தன்னுடைய தன்மையை பற்றி சொன்ன காரியம். 10ஆம் வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். Hallelujah. Hallelujah. You're going to be blessed today because the word of God. தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நாம் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். Hallelujah. ஓகே, இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதலை பற்றிய ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நம்மை தொட்டு தூக்கி நம்மை தம்முடைய கையிலே வைத்திருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. God is carrying us in his hands, in his arms. நாங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை யாரும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10:27 நினைக்கிறேன், 28. அவருடைய கையிலிருந்து நம்மை யாரும் பறிப்பதில்லை. So that talks about the touch of God, touch of Jesus is touching us, right? எங்களை தொடுகின்றார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே
மாற்றங்கள் வர வேண்டுமானால் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்துல கூட நாங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஏன் இந்த உலகம் இப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல ஏன் நல்லது நடக்கக்கூடாது? ஏன் இந்த உலகம் ஒரு நல்ல உலகமாக மாறக்கூடாது இல்லையா? அடிக்கடி சொல்றோம். அதை சில நேரத்தில் நம்முடைய குடும்பங்களை பற்றி சொல்லக்கூடும், நமக்கு தெரிந்தவர்களை பற்றி நாம் சொல்லக்கூடும். ஏன் இப்படி இருக்கிறான் தருதலையா? ஏன் மாறக்கூடாது? ஏன் என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கக்கூடாது? மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த மாற்றங்கள் நாம நினைக்கிறோம், நாம அவங்களுக்கு பலவிதமான காரியங்களை சொல்லுவதினாலே அல்லது அவங்களை தண்டிப்பதினாலே அந்த மாற்றம் வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி பார்த்தால் அது ஒன்றுமே பலன் அளிக்காது. அவருடைய வார்த்தை அதை செய்யும். தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றும். ஏனென்றால் வார்த்தை என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், அவருடைய வார்த்தையில நாம தியானமா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நாம் தரித்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஓகே, இப்போ இதை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளும் முகமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் தொட்ட பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு தொட்டார் தொட்டார் என்று பல வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோசிச்சேன், ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? He touched. Jesus touched many times. I think it's very important for the changes to take place. He has to touch. சும்மா வாயினால சொல்லிட்டு இருக்க இல்லாதவர், அவர் தொட வேண்டியது அவசியமா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அவர், நான் நினைக்கிறேன், அதே மாதிரி தொடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார், தொட்டிருக்கிறார் நம்மை. How many of you believe that? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய வாழ்க்கையை இயேசு தொட்டு இருக்கிறார்? இன்றைக்கு நீங்கள் தொடப்பட்டவர்கள், அவரால் தொடப்பட்டவர்கள். அந்த தொடுதலினால தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப அன்றைக்கு அவர் இந்த பூமியில இருந்த பொழுது எப்படி எல்லாரையும் தொட்டு சுகமாக்கி தொடுதலின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வந்து வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுத்தாரோ, அதே இயேசு இன்றைக்கு நமக்கும் இருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்க, மத்தேயு 5:16 நாங்க பார்க்கிறோம். Matthew chapter 5 verse 16. I don't know, Matthew was noticing it all the time. மத்தேயு இந்த ஆண்டவர் இயேசு நல்லா ஃபாலோ பண்ணி கொண்டு போயிருக்கிறார். அப்ப அநேக தடவைகள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இயேசு எல்லா நேரத்திலையுமே தொட்டு காரியங்களை செய்கிறத அவர் அவதானித்திருக்கிறார். ஏன்னா மத்தேயு தான் அதை அதிகமாக நோட் பண்ணி அதை குறிப்பிட்டிருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு சீஷர்களும் பாருங்க, ஒவ்வொரு விதமானவர்கள் இல்லையா? ஒவ்வொரு விதமான காரியங்களை அவர் பார்ப்பார்கள். அப்போ மத்தேயு அதிகமாக கவனிச்ச ஒரு காரியம், இயேசு தொட்டு தான் அநேக காரியங்களை செய்தார் என்று சொல்லி. ஆகவே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே, சுத்தமான, ஹalleluya. He was not healed. I know he was healed as well. ஆனா சுத்தமானான், வாழ்க்கையை சுத்தமாக்கிட்டார். ரைட்? அவனுக்கு உண்மையிலேயே வெறும் சரீர சுகத்தை விட அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அநேக பேருடைய வாழ்க்கையில மற்றெல்லாம் நல்லா இருக்குது, ஆனா வாழ்க்கையில சுத்தம் இல்லை. வாழ்க்கையில அசுத்தம். வாழ்க்கை சுத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவரை இயேசு கொடுக்க வந்தது ஒரு சுத்தமான வாழ்வு, ஒரு வாழ்க்கையே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினாலே ஒரு ஆசீர்வாதம், அவரோடு கூட இருப்பவர்கள் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். சோ ஆகவே இது எப்படி நடந்தது? தொடுதலின் மூலமாய் நடந்தது. Jesus touched him. இயேசு தொட்டார் அவனை. தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமானு சொன்ன. நான் நினைக்கிறேன் இந்த தொடுதல் அந்த குஷ்டரோகிக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் ஒருவனே அவனை தொடக்கூடாது, அவனை கிட்ட கூட அண்டக்கூடாது இல்லையா? உண்மையானபடி குஷ்டரோகிகள் தூரமாக தான் நிற்க வேணும், அவங்க கிட்ட வரக்கூடாது. ரைட்? அப்போ இவனுக்கு என்ன நடக்குது பாருங்க, அவர் தொடுகிற அளவுக்கு அவர் அத்தனை வல்லமையுள்ள ஒரு ஆண்டவராக அவர் காணப்பட்டார். அவருக்கு தொடுறது ஒரு பிரச்சனை இருக்கே இல்லை, என்றால் வந்ததே அதுக்காகத்தான். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்தினாலே அவர்கள் தூரமாக இருக்கிறார்களோ, அவர்களை நெருக்கி தன்னிடத்தில் கொண்டு வர்றதுக்காகத்தான் இயேசு வந்தார் இந்த உலகத்தில். ஆகவே அவன் தொட்டு ஒருவேளை அவனை அரவணைத்திருப்பார், நான் நம்புகிறேன். அவனை சுத்தமாக்கினார், அவனுடைய வாழ்க்கை மாறியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே யாருடைய வாழ்க்கையிலாவது மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களா? வாழ்க்கையில நல்ல காரியங்களை காண முடியவில்லையே என்று சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த ஆளை பத்தி குறைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கொண்டு வாங்க இயேசுவின் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவே,
நீங்க அவரை தொடுங்கப்பா, நீங்க அவரை தொடுங்க. அவருடைய வாழ்க்கை மாறும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாறும், அவர் உங்களுக்கு ஏற்றவராய் மாறுவார் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை இயேசுவிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம தொடப்பட்ட வாழ்க்கை கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதான் நடக்க வேண்டும். நாம் வித்தியாசமா இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். சும்மா இருந்த மாதிரி நாம் இருக்க இயலாது. நம்முடைய முந்தைய வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். என்னுடைய பழைய வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆண்டவர் இயேசு பொழுது கொடுத்த புது வாழ்க்கைக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் இல்லையா? இல்லாட்டி நல்ல பிரயோஜனம் இல்லை. அது நடக்கும் அப்ப நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். சகீவை பாருங்க, சகீவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசு போன மாத்திரத்திலே மாற்றம் இல்லையா? சகீவனுடைய வாழ்க்கையிலே அவன் இம்மட்டிலுமாக இதுவரைக்கும் எப்படி இருந்தானோ அப்படி இனிமே இருக்க முடியல. என்னவா இயேசு வந்துட்டார் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லையா? அவர் அதில் போட்டிருக்குது, அவரை அவன் சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு போனான். அந்த மரத்தடியிலிருந்து, அத்தி மரத்தடியிலிருந்து கூட்டிக்கிட்டு போறான் சகையு. இயேசு வந்த வாழ்க்கையில மாற்றம் நிகழும் இல்லையா? நாம எப்ப இயேசுவை நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே நல்ல முறையில் நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அனுமதிக்கிறோமோ அப்ப நம்முடைய வாழ்வு மாறும். நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய சிந்தனை மாறும், நம்முடைய செயல்கள் மாறும். அப்ப ஆகவே அந்த தொடுதல் நமக்கு உண்டு என்று பார்க்கிறோம். இரண்டாவது தொடுதல் இதை பார்ப்போம். மத்தேயு 17:7 வரைக்கும். Matthew chapter 17 verses 7 to 8. Hallelujah. This is a beautiful scene. அருமையான ஒரு காட்சி. என்ன சொல்லுங்க பாப்போம். இங்கே மறுரூப மலையிலே நடைபெற்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே, பிதாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே, இவர் என்று நேசகுமார் என்று அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் விழுந்து விட்டார்கள் கீழே. அப்போ ஒருவேளை அவளை பயம் ஆட்கொண்டது. அவர்கள் இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர்கள் பயத்தினாலே ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ உடனே விழுந்த உடனே ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டு இல்லையா? அது வார்த்தை போட்டுக்கு தானே தொட்டு என்று போட்டு. In English it says touched them. He touched them in order to reassure them of his presence. Right? தன்னுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு மறுபடியுமாக உணர்த்துவதற்காக, நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. ரைட்? உங்களுடைய நம்பிக்கை தளர்ந்து போகிற நம்பிக்கையாக, உங்களுடைய அவிசுவாசம் சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற வேளையில எல்லாம் நீங்கள் பயந்து நீங்கள் சோர்ந்து போகிற வேளையில ஒன்றை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, நான் இருக்கிறேன். I am there for you. பாருங்க, இதுல ஒரு அருமையான காட்சி என்னன்னு சொன்னால், இப்ப விழுந்துட்டாங்க, ஆண்டவர் தொடுறார், தொட்டு அவங்களை தூக்குறார். இப்ப எழுந்த உடனே அவள் பார்த்த ஒரு காரியம் அதுல போட்டிருக்குது, இயேசுவை தவிர ஒருவரையும் காணவில்லை, வேறொருவரையும் காணவில்லை. இதுவரைக்கும் என்னென்னத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப இயேசுவை மட்டும் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை தொட்டு விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் இதுதான் நமக்கு தேவைப்படுகிறது. நாம் அவரை மட்டும் பார்க்கத்தக்கதான ஒரு தொடுதல் நமக்கு வேண்டும். ஏன்னா அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம். நம்முடைய பார்வைகள் சில நேரத்தில் அவர் மீது வைக்கப்படாம வேற எங்கேயெல்லாம் வைக்கப்படுகிறது. அப்ப அதனால நாம எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் நம்மை தொட்டு அவரை மட்டுமே பார்க்க செய்கிறார். அது போதும் நமக்கு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இன்னைக்கு அவரை நாம் நோக்கி பார்ப்பதினாலே நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை இல்லையா? நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம் 34ஆம் சங்கீதத்திலே. ஆகவே அது நமக்கு தேவை. அந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் அவருடைய தொடுதலின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மாற்கு 7ஆம் அதிகாரம் 33ஐயும் 35ஐயும் வாசிங்க பார்ப்போம். Mark chapter 7 verses 33 and 35, not 34. 34 is not necessary. ஆனால் வாசிச்சாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிற காரியம் அந்த 2 வசனத்திலையும் இருக்கிறது. மாற்கு 7ஆம் அதிகாரம் 33 35. நாவை தொட்டார். ஹல்லேலூயா.
Immediately. Hallelujah. Hallelujah. செவ்வையாய் பேசினான். பேச்சு மாறிட்டது. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேருடைய பேச்சுல மாற்றங்கள் தேவைப்படுது இல்லையா? வாயை திறந்தா பேச்சு சரியில்லை இல்லையா? மற்றவங்களை குற்றப்படுத்துகிற பேச்சு, மற்றவங்களை புண்படுத்துகிற பேச்சு எல்லாம் மாறுகிறது. ஏனென்றால் இயேசு அவருடைய நாவை தொடுகின்றபடினாலே செவ்வையாய் பேசினான். ஒரு தேவனுடைய பிள்ளைன்ற வார்த்தை எப்பவுமே செவ்வையாய் இருக்கும் இல்லையா? He will speak good things. இது நம்மால முடியாது. I tell you, this is not something that you and I can do it. Right? இயற்கையாக இது வராது. இயற்கையாக நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர முடியாது. அதுவும் போட்டுக்கிறது கட்டப்பட்டிருந்தான் நாம் இல்லையா? நாவு கட்டப்பட்டிருந்த நாவு விடுதலை ஆயிற்று, விடுதலை ஆயிற்று. ஹalleluya, ஹalleluya. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை போல வேற யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ முடியும். இன்னைக்கு உலகம் சொல்லும் ரைட், இப்படியெல்லாம் செய்ய சொல்லி, ஆனா அதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்காது. ஆனா அவங்களுக்கே தெரியாது எப்படி இப்படிப்பட்டவர்களாய் மாற முடியும் என்று சொல்லி. எப்படி நம்முடைய வார்த்தையில நாம செவ்வையாய் பேசக்கூடியவர்களாக, நாம் எப்படியாக கட்டுகள் கலன்றவர்களாக நாம் காணப்படும் என்று சொல்லி உலகம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை அறிந்து கொள்கிற பாக்கியம் உண்டு. அப்பாகவே இது தொடுதலின் மூலமாய், நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய தொடுதலின் மூலமாய் வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் அவருடைய கையில இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த கட்டுகள் நீங்கின ஒரு அனுபவம், லிபரேட் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம், விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் அன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்தால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிகழ முடியும். பாருங்க, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நாம் அநேகரை ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? நம்முடைய ஒரு வார்த்தை, நாம சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால தான் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இனிமே அந்த தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு, தேவையில்லாத கதை பேச்செல்லாம் விட்டுட்டு நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை நாம் பேசும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஆக்சுவலி எங்களுடைய வார்த்தைகள் இட் கேன் கிரியேட் திங்ஸ் இல்லையா? உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு நம்முடைய வார்த்தைக்கு. என்ன தேவன் அப்படித்தான் செஞ்சார் இல்லையா? நம்முடைய வார்த்தையினால தான் உலகத்தையே உண்டாக்குனாராம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பேச தொடங்கினால் காரியங்கள் நடக்கும், மாற்றங்கள் உருவாகும். ஹalleluya, what a privilege that we have இல்லையா? ஆனா நாங்க இன்னும் அதை நம்புறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆண்டோடைய தொடுதல் இருக்கிறபடினாலே நான் முந்திருந்தமா இருக்க மாட்டேன், நான் முன்பு இருந்தமா இருக்க மாட்டேன். இந்த வாழ்க்கை மாற போகிறது. ஒருவேளை இந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் அநேக துக்கமான செய்திகளை கேள்விப்படுகிறோம் இல்லையா? அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ரைட்? யார சொன்னாங்க, தங்களுக்கு தெரிஞ்சாக்கள் கிட்டத்தட்ட 20 பேர் மரித்து போனார்கள் இந்த கொஞ்சம் மாதத்துக்குள்ள, இந்த 2-3 மாதத்துக்குள்ள. ரைட்? அப்போ நமக்கு ஆண்டு உணர்த்துற காரியம் என்ன? இந்த உலகத்தின் வாழ்க்கை அப்படிப்பட்டதா தான் இருக்குது. ஒரு நிலை இல்லாத, நித்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வாழ போறது கொஞ்ச காலம் தான். எவரேஜ் இயர்ஸ் 72 என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? நாங்க அப்படி இல்லை, நாங்கள் 100 இயர்ஸ் வாழ போறோம், அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நான் சொல்றாங்க உலகத்தின் கணிப்பின்படி 72 இயர்ஸ் தான் ஒரு எவரேஜ் லிவிங் இன் த வேர்ல்டு. 72 இயர்ஸ் எத்தனை நாட்கள் தெரியுமா? how many days? 72 years. Accountants, chartered accountants, calculator எடுங்க பாப்போம். 72 years into 365 days. Yeah, okay. 70? 25,000 days only. 25,000 days only. நாங்க நினைக்கிறோம், ஐயோ 72 வயசு என்று சொல்லி நாம பெருசா சொல்றோம். ஆனா நாட்களின் படி பார்த்தா இட்ஸ் நாட் too many days இல்லையா? 25,000 நாட்கள் தான் அந்த உலகத்துல ஒரு எவரேஜ் லைஃப் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, அது மிக குறுகிய காலம். ரைட்? அப்ப அந்த கொஞ்ச நாள்ல நம்மால முடிஞ்ச பெஸ்ட்டை நாம செய்ய வேணும் இல்லையா? நம்மால முடிஞ்ச அளவு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக,
ஒரு நல்ல வாழ்க்கை நம்மால வாழ முடியும். இந்த பிரிவிலேஜ் என்னன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படி வாழலாம். எல்லாராலையும் முடியாது. எத்தனையோ முயன்று கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ விதத்துல முயலுகிறார்கள். ஆனா கிடைக்கிறதெல்லாம் தோல்வி. ஏனென்றால் இந்த வாழ்க்கை இயேசுவால மட்டும்தான் முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவராகிய இயேசுவால மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னால் அவர் தான் மனுஷனை மீட்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர் இல்லையா? இப்படிப்பட்ட பிடியிலிருந்து அவனை விடுவிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆகவே அவர் மூலமாக மட்டும்தான் இந்த வாழ்க்கை சாத்தியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். அவருடைய தொடுதலின் மூலமாய் மத்தேயு 9:29 வரைக்கும். Matthew chapter 9 verses 29 to 30. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட கண்கள். இன்னைக்கு அனைவருடைய கண்கள் குருடா இருக்குது இல்லையா? குருட்டு கண்கள். அல்லது இன்னொரு விதமா சொன்னோம்னு சொன்னா, சில காரியங்களை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் லிமிட்டடாக இருக்கும். சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு பெரிய அளவில் வைத்திருப்பார், ஆனா நம்மால் அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய கண்கள் ஒரு வல்லமையற்ற கண்களாக, ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவிலான கண்களாக நம்முடைய கண்கள் காணப்பட முடியும். ஆனா இயேசு தொடுகிற கண்கள், நம்முடைய வாழ்க்கையை இயேசு தொடும் பொழுது நம்முடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். நம்ம பார்க்கிற விதமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. அதாவது பிரகாசமான கண்கள். நம்முடைய கண்கள் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமையை அடைய முடியும். அழகாக திறக்கப்பட முடியும். இதுவரைக்கும் நாம் பார்த்த விதமாக காரியங்களை பார்க்காமல் வித்தியாசமாய் பார்க்க நமக்கு கிருபை கிடைக்கும். எப்ப? ஆண்டவராகிய இயேசு நம்மை தொடுகிற பொழுது. இன்னும் 2 காரியத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. லூக்கா 22:51. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். Luke chapter 22 verse 51. Thank you master. நன்றி ஆண்டவரே. ஆமென். அவனை சொஸ்தமாக்கினார். தொட்டால் சுகம். நம்முடைய ஆண்டவர் தொடுகிற பொழுது சுகம். ஏனென்றால் அவர் தன்னுடைய சரீரத்திலே நமக்காக தழும்புகள் ஏற்றவர். தழும்புகள் ஏற்றவர். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவரால் தொடப்பட்டவர்கள். நாம அதை மறக்க கூடாது. We are touched by the Lord Jesus and we are in his arms. அவர் நம்மை தம்முடைய கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிறார். நாம் அவரால் தொடப்படுகிறவர்களா இருக்கிறபடினாலே நமக்கு நிச்சயமாய் ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு. அதாவது சுகீனப்பட்ட பிற்பாடு வருகிற சுகம் இல்ல. ஒரு நாள் அகிலன் சொன்னார், 2 விதமான ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்காம். ஒன்று ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று அற்புதத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெறுகிறது. அது என்னன்னு சொன்னார், சொல்கிறார், ஒன்று சுகீனம் இல்லாம போயிட்டு பிறகு ஆண்டவரால் தொடப்பட்டு அற்புதம் பெற்று சுகமாகிறது. இன்னொன்று சுகமாகாமலேயே இருக்கிறது. சரியாகல? இது அவர் கண்டுபிடிச்ச உண்மை. அருமையான ஒரு காரியம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ரைட்? அதாவது இன்னைக்கு அநேகம் பேர் விசுவாசிக்கிற காரியம் என்ன? நான் சுகம் இல்லாமல் இருக்கிறேன் அல்லது சுகீனமா இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி. ஆனால் அதை விட அதிகமாக சுகீனமாகாமலேயே இருக்கிற வாழ்க்கை தேவனுக்கு எவ்வளவு மகிமையை கொண்டு வர யோசிச்சு பாருங்க. அதோட சித்தம், அதுக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார் அவர். அப்ப நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அதை நாம நம்பும் பொழுது அப்படியாக வாழ்ந்திருக்க முடியும். இந்த ஆண்டவருடைய தொடுதலிலே நம்பிக்கை உள்ளவர்கள், நான் விசுவாசிக்கிறேன், சுகமாயிருப்பார்கள். எல்லா காலத்திலையும், எல்லா காலமும் சுகமாயிருப்பார்கள். அவளுக்கு அப்படியே சுகீனம் வந்தாலும் அது மேக்சிமம் 3 days தான், ஒரு 3 நாள் சுகீனம் தான். அது என்னது? சும்மா காய்ச்சல், தடுமாறு, அப்படிப்பட்ட சுகீனங்கள். ஏனென்றால் அவர் நோய்வாய்ப்பட்டது நமக்காக. ஆகவே அவர் நோய்வாய்ப்படல, அவர் காயப்பட்டது நமக்காக. சில பேர் சொல்லிட்டாங்க இயேசுக்கு நோய் வந்தது, அவருக்கும் வியாதி வந்ததுன்னு சொல்லி. இல்லையா? ஒரு டைம்ல அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே போயிடுச்சு. பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ண தொடங்கிட்டாங்க. ஆமா, அவர் வியாதி பட்டாருன்ற இடத்துல சொல்லப்படல, காயப்பட்டார். காயப்பட்டதுக்கு வியாதிப்பட்டதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வியாதி வேற, காயப்படுறது வேற.
ஆகவே ஆண்டவராக இயேசு தன்னுடைய சரீரத்தில் காயப்பட்டபடினாலே நாம் இன்றைக்கு காயம் இல்லாமல் சுயனம் இல்லாமல் சுகமாய் வாழ்ந்திருப்பது சாத்தியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாங்கள் பாருங்கள். கடைசியாக அவருடைய தொடுதலின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளை அவர் தொட்டார் என்கிற காரியம். I think many parents do not see this, right? அநேகமான பெற்றோர் இந்த காரியத்தை பார்க்க வேண்டும், இந்த காரியத்தை உணர வேண்டும். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், Mark chapter 10 verse 13. Hallelujah. தொடும்படிக்கு கொண்டு வந்தார். ஹalleluya. அப்ப அவர் தொடாம இருந்திருப்பாரா? அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே தொடுங்க என்ற பிள்ளைய. அவர் அங்க வேற யாரையும் தொட்டுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் அந்த கையை பிடிச்சு என்னுடைய பிள்ளையும் தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய தொடுதலிலே தான் எல்லா ரகசியமுமே இருக்குது. என்னுடைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய ஆண்டவர் இயேசு என்ற பிள்ளையை தொட வேண்டும். நானும் சுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படியாக தொட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்திருப்பதினாலே, நம்முடைய பிள்ளைகளை இயேசு தொட்டிருப்பதினாலே அவருக்கு ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இருக்கிறது அவர்களுக்குள்ளே. ஹalleluya. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நாம விசுவாசிப்போம், நாம நம்புவோம். ஆண்டவராகிய இயேசு தொட்டபடினாலே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர்றதுக்கு காரணம் அவருடைய காயப்பட்ட கரங்கள். அவர் தொடுகிற கரம் இன்றைக்கு நம்மை தொடுகிற அவருடைய கை தழும்புகளான கை, காயப்பட்ட கை. ஆகவே அங்கிருந்து நமக்கு சுகமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் செழிப்பும் விடுதலையும் வெற்றியும் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும் நமக்கு இல்லையா? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு இடத்துல சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, இல்லையா? ஞாபகம் இருக்கு அந்த காட்சி. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விலாவையும் காண்பித்தார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? கைகளை விலாவிங்க, ஏன்? நான் உங்களுக்காக காயப்பட்டிருக்கிறேன், அதனால என்னுடைய சமாதானம் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. அதை விட சிறப்பாக அவரால் சொல்ல முடியல. அப்ப அவர் கையையும் விலாவையும் காண்பி சொல்றார், பாருங்க, நான் காயப்பட்டதை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்காகத்தான். ஆகவே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஷர்களை அவர் வாழ்த்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எழுந்தின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொடுதல் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தொட்டு சுகப்படுத்தி, எங்களை தொட்டு சுத்தமாக்கி, எங்களுடைய நாவை தொடுறீங்க, எங்களுடைய கண்களை தொடுறீங்க, செவிகளை தொடுறீங்க, எங்களுடைய முழு வாழ்க்கையையும் தொடுகிறவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆம், ஒரு இடத்துல போட்டிருக்குது, அவர் அந்த பேதுருடைய மாமியை கூட தொட்டார்னு போட்டிருக்குது. அந்த தொடுதலின் பிறகு அந்த பேதுருடைய மாமி அவள் எழுந்து பணிவிடை செய்தாள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. பணிவிடை செய்தாள். இதுவரைக்கும் அவளால் ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இப்ப ஆண்டவர் இயேசு தொட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பாருங்க. அதாவது அவருடைய செயலிலே மாற்றம், செயலிலே மாற்றம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகிற பொழுது நம்முடைய சிந்தனையிலே மாற்றம், நம்முடைய வாயிலே மாற்றம், நம்முடைய கைகளிலே மாற்றம். ஹalleluya, ஹalleluya. ஆம், இப்படிப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள் தான் நாங்கள் இன்றைக்கு. ஆனால் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம சொல்லுவோம், ஆமாண்டவரே, தகப்பனுடைய வாழ்க்கை மாறட்டும் ஐயா. நீங்க தொட்ட பிற்பாடு நாம் மாறாட்டி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதற்காக என்னென்னவெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் தோல்வி ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கோ எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது, எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தொடுதல் எங்களுக்கு உண்டு ராஜா. அப்படி இருக்கத்தக்கதாக நாங்கள் ஏன் ஆண்டவரை மாறக்கூடாது? நாங்கள் ஏன் ஆண்டவரை இன்னும் இப்படியே இருக்க வேண்டும்? வருகிறது ராஜா மாற்றம். எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது ஆண்டவரே. எங்களுடைய பேச்சிலே மாற்றம் வருகிறது ஐயா. ஆமாப்பா, முந்தி பேசின மாதிரி நாங்கள் இனி பேச மாட்டோம் ஆண்டவரே. வாயிலிருந்து எப்பொழுது நல்ல வார்த்தைகள் வரும்,
மற்றவர்களை பற்றிய நல்ல காரியங்களை நாங்கள் பேசுவோம் ஆண்டவரே. எங்களுடைய பேச்சிலே ஆண்டவரே உங்களுக்கு மகிமை உண்டாகும். ஏண்டால் எங்களுடைய நாவிலே புது பாட்டை நீங்கள் கொடுத்த தேவனப்பா. இப்ப முந்தி பாடின பாட்டை அல்ல ராஜா, இப்ப நாங்க புது பாட்டை பாடுகிற புது சிருஷ்டிகளா இருக்கிறோமே. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே, எத்தனை பெரிய ஆண்டவரே. நீங்க பேசிக்கணும், எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கீங்க இந்த நேரத்தில். எங்கள் அனைவருடைய வாழ்க்கையில தகப்பனே ஐயா, இந்த காரியத்தின் நிமித்தமாய் மாற்றம் உண்டாகிறதப்பா. இந்த காரியத்தின் நிமித்தமாய் எங்களுடைய ஆண்டவர் இயேசு தொடுகிறார் என்கிற அந்த உண்மையினாலே பலவிதமான மாற்றங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ஐயா. ஆமாப்பா, எங்களுடைய இயேசுவால எல்லாம் கூடும், இயேசுவினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஆகவே ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய கருத்திலே, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவராய் இயேசு எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார். You are our hope, Lord. There's no other way. வேற ஒன்றிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தகப்பனே. பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆகவே கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with us all now and evermore. Amen, amen.